நீர் உயிர்ப்பிப்பீராக. எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக. எங்களுடைய இருதயங்களை திறப்பீராக. அப்பா, இந்த செய்தியின் நேரத்தை உங்களுடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இடைப்படுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். தேவச்சனமே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்தை தியானிப்பதற்கு முன்பாக இப்போ நம்ம எந்த சீசனில் இருக்கோம், நம்ம எந்த சீசனில் இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, எந்த பருவத்தில் அல்லது எந்த காலத்தில் இருக்கிறோம் என்றால், எழுப்புதலின் காலத்தில் நாம் இருக்கிறோம். நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் சரி, நம்ம 4 வாரங்களாக நாம் எழுப்புதலை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். எழுப்புதல் இந்த நிலத்தில் அல்லது எழுப்புதல் நம்முடைய சபையில் தேவன் ஊற்றின பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எழுப்புதலை ஊற்றுவீராக, எழுப்புதலை ஊற்றுவீராக என்று நம்ம ஜெபிக்கிறோம். எழுப்புதலை தேவன் ஊற்றிவிட்ட பிறகு வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் டு ப்ரொசீட் இஸ் டு பி சென்ட் அவுட். அனுப்பப்பட வேண்டும். எழுப்புதலை பெற்று கொண்டவர்கள் அந்த எழுப்புதலை சுமந்து கொண்டு அனுப்பப்பட வேண்டும். எங்கு அனுப்பப்பட வேண்டும்? ஆண்டவர் இல்லாத இடங்களுக்கு, ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுக்கு உள்ளே இருக்கிற எழுப்புதல் அந்த மக்களை போய் சென்றடைந்து அவர்களையும் ரட்சிப்புக்கு உள்ள வழிநடத்த முடியும். ஸோ திஸ் இஸ் தி பிளான் ஆஃப் காட். எழுப்புதலை பெற்று கொண்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டவர்கள், தே நீட் டு பி சென்ட் அவுட். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த 12 அப்போஸ்தலர்களை தேவனாகிய கர்த்தர் அவர் செலக்ட் பண்ணுறாரு. அவர் செலக்ட் பண்ணிட்ட பிறகு அவர்களை அனுப்புகிறார். இப்போது இந்த அதிகாரத்திற்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்க போகிறோம், சென்ட் அவுட் வித் லவ் டு பில்ட் த கிங்டம் ஆஃப் காட். அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவனுடைய அன்பினால் அனுப்பப்பட்டவர்கள். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக தேவனுடைய அன்பினால் அனுப்பப்பட்டவர்கள் என்று நம்ம தலைப்பு கொடுக்கலாம். ஏற்கனவே நம்ம இந்த எழுப்புதலின் சர்மன்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கேட்கும் பொழுது, எழுப்புதல் என்று நம்ம பார்க்கும் பொழுது வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ரிவைவல்? எழுப்புதலோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மேலே பசி தாகமாக இருக்கிறவங்க, ஆண்டவர் மேலே வாஞ்சையாக இருக்கிறவங்க, அவர்களுக்கு உள்ள ஆண்டவர் வந்து அவர்களை தொடும் பொழுது தட் இஸ் எழுப்புதல். அப்போ அவங்க ரிவைவ் ஆகுறாங்க, அவங்களுடைய ஆத்துமாக்கள் உயிரடையுது, அவங்களுடைய வாழ்க்கை மாறுது, வாழ்க்கை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பரமண்டல ஜபத்தை அவர் சொல்லி தருகிறார். பரமண்டல ஜபத்தில் நம்ம முதல்ல பார்க்கும் பொழுது, நம்ம பரமண்டல ஜபத்தை முதல்ல நம்ம எடுத்துக்கொள்வோம். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அடுத்து, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அப்போ ஆண்டவர் விரும்புகிற எழுப்புதல், ஆண்டவர் விரும்புகிற ஒரு ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவருடைய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து மண்டலங்களில் இருந்து பூமிக்கு வர வேண்டும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்போ ஆண்டவருடைய சித்தம் இந்த பூமியில் செய்யப்படும் பொழுது த ரிவைவல் ஸ்டார்ட்ஸ். ஆண்டவருடைய சித்தம் பூமியில் செய்யப்படும் பொழுது எழுப்புதல் தொடங்குகிறது. இப்போது இந்த எழுப்புதலின் ஆரம்பமாக இந்த 2 வசனத்தை நம்ம ப்ரொக்ளைம் பண்ணலாமா? வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிப்போம். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸ்டார்ட். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதை.
அப்போ தேவ ராஜ்யம் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எழுப்புதல் வரும். இந்த அதிகாரத்தை நம்ம பிரித்து கொள்ள போகிறோம் 5 பாகமாக. முதலாவது பாகம் நம்ம பார்க்கும் பொழுது 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் பிரித்து கொள்ளலாம். அடுத்தது 5லிருந்து 15 ஒரு பாகமாக பிரித்து கொள்ளலாம். அடுத்தது 16லிருந்து 33 ஒரு பாகமாக பிரித்து கொள்ளலாம். 34லிருந்து 39 ஒரு பாகமாக பிரித்து கொள்ளலாம். அடுத்தது கடைசியாக 40லிருந்து 42. இந்த ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு குறுந்தலைப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். 1லிருந்து 4 இதற்கு நம்ம என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்றால், அன்பை அடிப்படையாக வைத்து அனுப்பப்பட்டவர்கள். அன்பை அடிப்படையாக வைத்து அனுப்பப்பட்டவர்கள். 2வது 5லிருந்து 15 கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் நிமித்தம் ஊழியம் செய்யுங்கள். கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் நிமித்தம் ஊழியம் செய்யுங்கள். 3வது பாகம் 16லிருந்து 33 பிதாவாகிய தேவனே நம்முடைய நம்பிக்கை. பிதாவாகிய தேவனே நம்முடைய நம்பிக்கை. 4வது 34லிருந்து 39 இயேசு கிறிஸ்துவை நேசித்து சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நேசித்து சிலுவையை சுமந்து கொள்ளுங்கள். கடைசியாக 40லிருந்து 42 ஃபாதர் அண்ட் சன் are sent with us. நம்ம இப்போ ஊழியத்துக்கு போகிறோம். நம்ம கூட யார் வருகிறார்கள் என்றால், பிதாவாகிய தேவனும் வருகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வருகிறார். நம்மோடு கூட ஊழியத்தில் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் வருகிறார்கள் என்று கடைசியாக நாம் தலைப்பு கொடுக்கலாம். இப்பொழுதும் இந்த அதிகாரத்துக்குள்ளார நம்ம பிரவேசிப்போம். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் அவர் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவஜனமே, சென்ட் அவுட்னு நம்ம சொல்லிட்டோம், இவர்கள்லாம் அனுப்பப்பட போகிறார்கள் என்று சொல்லிட்டோம். பட் வாட் இஸ் த டாஸ்க் பிஃபோர் தெம்? அவர்களுக்கு முன்னாடி வைத்திருக்கிற பணி என்ன? இப்போ நம்மையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மையும் ஒரு இடத்திற்கு ஊழியம் செய்ய அனுப்பினார் என்றால், நம்ம முன்னாடி ஆண்டவர் வைக்கிற டாஸ்க் என்ன? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்த ஆவிகளை துரத்தவும். The people who are with the demonic spirit. அடுத்தது சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தேவனாகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்ட தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் பிளஸ் பண்ணி கொடுக்குற மகா பெரிய உன்னதமான ஒரு ஆவிக்குரிய அனுபவம் என்ன அப்படின்னா, அவர் எப்படி பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தாரோ, அந்த அதிகாரத்தை தம்முடைய சீடர்களுக்கு தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு அவர் ஷேர் பண்ணுறார். See, Jesus is a best leader. தன்னுடைய காரியங்களை, தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை தனக்கு கீழே இருக்கிற தன்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு அவர் ஷேர் பண்ணுறார். அசுத்த ஆவிகளை துரத்தவும் வியாதிகளையும் நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்குறார். அவர்களுடைய 12 பேர்களை நம்ம வாசிப்போம். நம்ம we can memorize these names. ஆமென். இந்த 12 பேரையும் தேவனாகிய கர்த்தர் அவர் செலக்ட் பண்ணுறாரு. எந்த பேசிஸில் இவங்களை செலக்ட் பண்ணாரு நம்ம பார்க்கலாமா? இப்போ எந்த ஒரு வேலைக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறது. ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் என்று ஒன்று வைக்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10வது படிக்கணும்ப்பா, அட்லீஸ்ட் ஒரு 10வது படிக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது இவங்க ஒருத்தர் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க சொசைட்டியில். ஒருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க, ஒருத்தவங்க ஒன்றுமே படிக்காத மீன்காரங்க. அப்போ இவர்கள் எல்லாரையுமே ஆண்டவர் ஒரே கேடரில் வச்சு தன்னுடைய சீடர்களாக அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா எந்த குவாலிஃபிகேஷனில் அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, வித் லவ், அன்பினால். ஸோ ஜீசஸோடைய மினிஸ்ட்ரியோட ஃபவுண்டேஷன் லவ். அப்போ அந்த அடிப்படையில் தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த 12 பேரையும் அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். God does not calls the qualified, but
qualifies the called. நான் திரும்பி சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குவாலிஃபை ஆன மக்களை அவர் அழைக்கிறது இல்லையா, ஆனால் அழைத்த மக்களை குவாலிஃபை பண்ணுறாரு. அப்படியாகத்தான் இந்த 12 பேர்களும் they are not qualified. They are not qualified to be the disciple of Jesus Christ. But அவர் அவங்கள அழைத்து அந்த நிலையில் அவர்களை நிறுத்துகிறார், அவங்களை தகுதிப்படுத்துகிறார். தேவஜனமே, ஊழியத்தில் இருக்கிற நமக்கு பல நேரங்களில் டிஸ்கரேஜ்மெண்ட், த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வு நமக்கு வரும். ஏன் நம்ம ஊழியத்துக்கு வந்தோம், ஏன் இவ்வளோ பெரிய பாடு, ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம், இந்த மாதிரியான காரியங்களில் நான் ஈடுபடுகிறேனே, உண்மையிலேயான ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு? நான் இதற்கு பாத்திரம் தானா? நம்ம தகுதி இல்லை தான். நம்மை தகுதிப்படுத்தி தேவனாகி கர்த்தர் நிறுத்தி கொண்டிருக்கிற தகுதி இல்லாதவர்களை அவர் அழைத்து நம்மை தகுதிப்படுத்தி தம்முடைய ஊழியத்திற்கென்று அவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அடுத்த பாகத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். அடுத்த பாகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது 5-15, வித் அத்தாரிட்டி கிவன் சர்வ் ப்ரோஆக்டிவ்லி. நமக்கென்று தேவன் கொடுத்த அதிகாரத்தோடு நாம் ஊழியத்தை செய்ய வேண்டும். அன்பினால் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார் என்று நம்ம பார்த்தோம். அன்பினால் கட்டப்பட்ட ராஜ்யத்தை தேவனாகிய இயேசு கிறிஸ்து அடுத்தது அவங்களுடைய சீடர்களுக்கு, ஊழியம் பண்ணுறவங்களுக்கு அவர் என்ன கொடுத்துருக்கிறார் என்றால் அதிகாரத்தை கொடுத்துருக்கார். He has given the authority in our hand. பல நேரத்தில் இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த காரியத்தை நம்ம கையில் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அத்தாரிட்டியை, இந்த அதிகாரத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும். இந்த அத்தாரிட்டியை நம்ம கையில் எடுக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை கையில் எடுங்க. திரும்பி 5ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது, 12 இயேசு அனுப்புகையில், அவர் செலக்ட் பண்ணிட்டார். முதல்ல செலெக்ஷன் ப்ராசஸ், இன்டர்வியூ ப்ராசஸ் 1-4 அவர் செலக்ட் பண்ணிட்டார். அடுத்தது இப்போ அனுப்புகிறாரு. அனுப்புகையில் பாருங்கள், அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியர் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொல்லுகிறார். தேவஜனமே, ஆண்டவர் தன்னுடைய குலமாகிய யூத குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முதல்ல தன்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படும். நம்மளும் யோசிப்போம், முதல்ல நம்மளுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா, நம்ம வீட்டாருக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா, நமக்கு சரியாக இருக்கா, அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், மீதி அடுத்த ஸ்டெப்பு நம்ம போவோம். அதே போல் ஆண்டவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்க. நீங்கள் முதல்ல போய் என்னுடைய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துல போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்க. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஸோ அது நம்ம மேலே விழுந்த கடமை. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணுற, ஏற்றுக்கொள்ளுகிற யூதர்கள் மெசியானிக் ஜூஸ் என்று சொல்லுகிறாங்க. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்ன வரைக்கும் கூட அக்செப்ட் பண்ணாத, ஏற்றுக்கொள்ளாத பல யூதர்கள் இருக்கிறாங்க. அப்போது இவர்களிடத்துலையும் அனுப்பப்பட வேண்டும், இவர்களுக்கும் காஸ்பல் வேணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ காஸ்பல் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். வெறும் புறஜாதிகளுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலர்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஸோ ஆண்டவருடைய பிளான் என்ன? வாட் இஸ் இஸ் பிளான்? வாட் இஸ் இஸ் ஸ்ட்ராட்டஜி? அவர் மாத்திரமே போய் எல்லாருக்கும் அவருடைய சுவிசேஷத்தை, த குட் நியூஸை அவரால் ப்ரொக்ளைம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த 12 பேரை அவர் செலக்ட் பண்ணுறார். நம்ம சபை எந்த விஷயத்தில் எப்படி ஆப்ரேட் பண்ணப்படுது? யாராவது ஒருத்தவங்க பைபிள் காலேஜில் இருக்கிறாங்க, அவங்க படிக்கிறாங்க, அவங்கள அபிஷேகம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இங்கே பாஸ்டராக வருவாங்க அப்படின்னா, நோ. The disciples of GI 611 Church who closely follow, they will be anointed as pastors to the branch churches or here. அப்போது எங்கேருந்து அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துருக்குறோம்னா, இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பாரு. ஆண்டவரை ஃபாலோ பண்ணுற அந்த 12 பேரை தான் அவர் ஊழியத்துக்கு என்று அனுப்புகிறார். அந்த 12 பேரை அவர் அனுப்பும் பொழுது அவர் இந்தந்த காரியங்களை சொல்லுகிறார். நீங்கள்
இஸ்ரவேல் வீட்டாருக்கு இடத்துலையும் நீங்கள் செல்ல வேண்டும். அடுத்தது புறஜாதிகள் இடத்திலும் அவர்கள் செல்ல வேண்டும். புறஜாதிகள் இடத்துல அனுப்பப்பட்டதுனால தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், நம்முடைய சென்னை பட்டணத்திற்கு நம்முடைய செயின்ட் தாமஸ் அவர்கள் வந்தார். ஸோ இட் இஸ் அ பிளான் ஆஃப் காட். அப்போது முழு உலகத்தையுமே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். முதல் மனிதனாகிய ஆதாம் செய்த மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணதுக்காக பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பிச்சார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார், குட் நியூஸை பிரசங்கிச்சார். வாட் இஸ் த குட் நியூஸ்? வாட் இஸ் த குட் நியூஸ்? பிதாவை பற்றி அவர் சொன்னார். அப்போ பிதா, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவி, இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. தே ஒர்க் டுகெதர், தே ஆர் ட்ரையூன் காட். இப்போ அனுப்பப்படுறவங்க என்ன செய்யணுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் அப்படியே நம்ம வரிசையாக நம்ம பார்க்கும் பொழுது, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். முதல்ல பிரசங்கிக்க சொல்லிட்டாரு. என்ன பிரசங்கிக்கணும்? பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது, நீங்கள்லாம் ரிட்டன் ஆகுங்க, நீங்கள்லாம் வாங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு நீங்கள்லாம் வாங்கன்னு வெல்கம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். அடுத்தது குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். அப்போ சுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னும் போது அவங்கள தொடுங்க அப்படிங்கிறார். எப்படி சுத்தம் பண்ண முடியும்? தொட்டு தானே சுத்தம் பண்ண முடியும். அப்போ வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொன்ன ஆண்டவர் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள்ங்கிறாரு. மரித்தோரை எழுப்புங்கள். இந்த மரித்தோரை எழுப்புங்கள்ங்கிற போது சரீர அளவில் மரித்தவர்கள் மாத்திரம் அல்லாமல் ஆவிக்குரிய ரீதியாக வாழ்க்கையில் மரித்தவர்களையும் எழுப்புங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். The people who are dead in spirit, சரீரம் செத்தவர்களாக மாத்திரம் அல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் அப்படி டிராஜிக்கான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களையும் எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஸோ த காஸ்பல், இந்த குட் நியூஸை நம்ம எப்படி பெற்றுக்கொண்டோம்? நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? யாரோ ஒருத்தவங்க நம்மளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்தினாங்க. அவர் செய்த நன்மையை பற்றி சொன்னாங்க, அவருடைய மகத்துவங்களை பற்றி சொன்னாங்க. அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நாம ஆண்டவரை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொண்டோம். அப்போ இலவசமாய் பெற்றுக்கொண்ட நம்ம இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறது. அடுத்தது ப்ரிப்பரேஷன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கச்சைகளில் பொன்னையோ வெள்ளியாவது செம்பையாவது வழிக்கு பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சியாவது தடியையாவது வைக்க வேண்டாம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரா? மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, God is a Jehovah Jireh and He will provide you. God is a Jehovah Jireh and He will provide you. He will be your provider. தேவையான காரியங்களை குறித்து நம்ம அதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம்னா we cannot focus on the gospel. நம்ம மனசில் என்ன இருக்கும்? நம்ம கையில் ஒரு அமௌண்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மைண்ட் ஃபுல்லாக அந்த பர்ஸ்லேயோ அந்த பேக்லேயோ தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நம்ம செய்கிற வேலையில் போகாது. அப்போ ப்ரிப்பரேஷன், உங்களுடைய நீட்ஸு, உங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதில் பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கிருங்கள். நீங்கள் அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவுது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமல் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். The people who are doing ministry, maintain your dignity. Maintain your dignity. நம்ம யார்? We are the ministers of God. We are the ministers of God. We are called by God. We are anointed by God. ஆண்டவரால் ஊழியத்துக்கென்று நம்ம அழைக்கப்பட்டு நம்ம அனுப்பப்பட்டு இருக்கிறோம். we cannot just நம்மளை அப்படியே விட்டுற முடியாது எல்லாரும் முன்னாடியும். we need to maintain a dignified lifestyle before everyone. கர்த்தர் சொல்லுகிறார், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அங்கிருந்து புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள்.
live a dignified life. நம்ம தாழ்மையாக இருக்கலாம், நம்ம தாழ்மையாக இருக்கலாம். நம்மளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தாழ்மையை சொல்லி கொடுத்துருக்கிறார். we need to be humble. அவரே வந்து மனுஷகுமாரனும் தேவகுமாரனுமான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்பொழுது ஏழை கோலமாக அவர் மனு உருவாகி இந்த உலகத்திற்கு வந்தார். a very very humble, ரொம்ப ஒரு தாழ்மையின் கோலத்தில் அவர் இந்த உலகத்துக்கு வந்தாலும் he maintained a dignified lifestyle. பேச வேண்டிய இடத்துல அவர் பேசினார், அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அவர் அமைதியாக இருந்தார். அப்போ மினிஸ்ட்ரியில் இருக்கிற பிள்ளைகள் we need to maintain a dignified lifestyle. உங்களை யாரும் டேக் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிற மாதிரி நம்ம ஃப்ரீயாக விட்டுற வேண்டாம். நீங்கள் எந்த விதத்துலேயும் தாழ்ந்தவர்கள் அல்ல. you are called by God, you are appointed by God. உங்களை தேவன் அபிஷேகித்து அனுப்பியிருக்கிறார். அதனால் அதை நம்ம நினைவில் கொண்டு அதற்கு பிரகாரமாக நம்மளுடைய டீட்ஸ், நம்மளுடைய செயல்களாக இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே நம்ம வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். நம்ம துரிதமாக நம்ம கடந்து செல்லலாம். அடுத்தது முக்கியமான காரியம் நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம ப்ரோஆக்டிவாக நம்ம அனுப்பப்பட்டிருக்கிறோம், அத்தாரிட்டியோடு கூட நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். அடுத்தது 16 33 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நம்மை அனுப்புகிறார். அப்போ அனுப்புகிற நமக்கு என்ன கான்ஃபிடென்ஸு, நம்மளுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, பிதா தான் நம்மளுக்கு நம்பிக்கை, நம்முடைய ஆண்டவர் தான் நம்மளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்பப்படுகிறது போல. நம்ம திரும்பி படிப்போம், ஆடுகளை யாருக்குள்ளே அனுப்புகிறாராம்? ஓநாய்களுக்குள்ளே. அப்போது எல்லாமே ஓநாய் தான். அப்போ ஓநாய் அப்படின்னும் போது அது ஒரு நல்ல குணமுள்ள ஒரு அனிமல் கிடையாது. ஆனால் ஆட்டுக்குட்டி ஒரு நல்ல குணமுள்ள ஒரு ஜந்து. அப்போது ஆடுகளை, அதாவது நன்மையான விஷயங்களை, அதாவது இன்னசென்ட்டான பீப்புளை நான் யாருக்குள்ளே அனுப்புகிறேன்? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரூத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இந்த வசனத்தை அடிக்கடி நிறைய இடத்துல நான் கோட் பண்ணுவது உண்டு, நான் சொல்லுவது உண்டு. ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, அல்லது ஊழியம் செய்வதற்கென்று தன்னை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற பிள்ளைகளே, கிறிஸ்துவை ரொம்ப நெருக்கமாக பின்பற்றுகிற பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள கிருபையும் இருந்தது, சத்தியமும் இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். என்ன இருந்துச்சு? இயேசு கிறிஸ்துக்குள்ள கிருபையும் இருந்தது, சத்தியமும் இருந்தது. அவர் கிருபையாகவும் நடந்து கொண்டார், சத்தியம் உள்ளவராகவும் நடந்து கொண்டார். த சேம் இஸ் அப்ளிகபிள் டு அஸ். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகும். we should be sharp as the serpent. we should be sharp. நம்மை சுற்றி நம்ம வாழ்கிற அட்மாஸ்பியரில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, நம்முடைய குடும்பத்தில் என்ன நடக்கிறது, நம்முடைய சபையில் என்ன நடக்குது, நம்முடைய சமுதாயத்தில் என்ன நடக்கிறது, நம்ம அப்படியே இன்னசென்ட்டான மைண்ட் செட்டில் மாத்திரமே நம்ம இருந்து விடக்கூடாது. we need to be alert, we need to be sharp. அதே நேரத்தில் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். ரெண்டுமே ஆப்போசிட், ரெண்டுமே அப்போனண்ட். இது எதிர்ப்பதமான ரெண்டு காரியங்கள். புறா, இட் இஸ் எ வெரி இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பறவை புறா. அப்போ இன்னசென்ட்டாகவும் நம்ம இருக்கணும், ஷார்ப்பாகவும் இருக்கணும். அப்போ ரெண்டு விதமான குணங்கள், ரெண்டு விதமான குணாதிசயங்கள் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இது கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு ப்ராசஸ் தான். ஆனாலும் இதை கல்டிவேட் பண்ணிக்கணும், இதை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று இந்த கால வேளையில் தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார். இது ஒன்றும் ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் அல்ல. பட் இட் ஹேஸ் டு பி கல்டிவேட்டட். சர்ப்பங்களைப் போல வீணா உள்ளவர்களாகும்.
வைஸ் ஆஸ் அ சர்பண்ட் அல்லது ஷார்ப் ஆஸ் அ சர்பண்ட், புறாவை போல கபடற்றவர்களாகவும், ஹார்ம்லெஸ் ஆஸ் த டவ்ஸ். அப்போது இந்த 2 குணாதிசயமும் நமக்குள்ளே இருக்கும் பொழுது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மினிஸ்ட்ரியில் தாக்கு பிடிக்க முடியும், ஊழியத்தில் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ சர்பன்ஸ் வந்து பார்க்கும்பொழுது அதுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஸ்டம், அதுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டி தான் ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்டால் கூட அது வந்து ரொம்ப சீக்கிரமாக அலர்ட் ஆகிடும். சொல்லுவாங்க சர்பன்ட்ஸ்க்கு வந்து என்ன இல்லை அப்படின்ட்டு, காது இல்லை. பட் ஹவு தே சென்ஸ், இப்போ இவங்களை பார்க்கும்போது, புறாவை பார்க்கும்பொழுது வெரி சாஃப்ட், வெரி டெண்டர். இது போய் இன்னொருத்தரை அட்டாக் பண்ணாது. புறாவை தான் இன்னொரு பறவையோ இன்னொரு விஷயமோ வந்து அட்டாக் பண்ணும். ஸோ புறாவை போல் கபடம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். அப்போது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அந்த கபடம் இல்லாத இருதயத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இருதயத்தில் அந்த சுத்தத்தையும் எதிர்பார்க்கிறாரு, அதே நேரத்தில் அந்த ஸ்பிரிட்டில் அந்த ஷார்ப்னஸ், அந்த வைஸ்னஸையும் அவர் எதிர்பார்க்கிறார். அடுத்ததுக்கு நம்ம கடந்து செல்ல போகிறோம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜபாலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாக ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாத, நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் we have. திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் we have. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாக நம்ம எந்த நேரமும் இருக்க வேண்டும். ever ready for the ministry of God, ever ready to preach the gospel of God. ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்களை இந்த மாதிரியான சூழ்நிலையில் புறஜாதிகளுக்கு முன்னாடி, இல்லை அதிபதிகளுக்கு முன்னாடி, இல்லை ராஜாக்களுக்கு முன்னாடி நீங்கள் கொண்டு போகப்படுவீங்க, ஒப்பு கொடுக்கப்படுவீங்க. அந்த நேரத்தில் நாங்கள் என்ன பேசுவோம், நாங்கள் என்ன செய்வோம்? இல்லை, வாட் இஸ் அ கான்ஃபிடன்ஸ் we have? இத்தனை நாள் நம்ம நிறைய வசனங்களை நம்ம செவிகளின் வழியாக நம்ம கேட்டிருக்கோம். நம்மளுடைய ஹார்ட்டில் நிறைய வசனம் ஸ்டோர் ஆகிருக்கு, நம்மளுடைய மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகிருக்கு, நம்மளுடைய மெமரி கார்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. அப்போது நீ என்ன காரியத்தை பேசணுமோ அந்த நேரத்தில் அது உங்களுக்கு அருளப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் we have in Christ. திஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ் we have in Christ. பல நேரத்தில் செய்தியாளர்கள் இப்படியாக சொல்வது உண்டு, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஒரு சர்மன் வந்து ஒன்று, ஆனால் இப்போ நான் பேசுகிற சர்மன் வந்து வேறு. God is in control and he can change everything. God is in control. அப்போது உங்களை கொண்டு போய் ஆண்டவர் உங்களுடைய தகுதிக்கும் மீறின ஒரு இடத்துல நிற்க வைக்கும் போது கூட, நான் வந்து குறைவாக தான் படிச்சிருக்கேன், இங்கே எனக்கு எதிரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப மெத்த படித்தவர்களாக இருக்கிறாங்களே, இவங்க முன்னாடி நான் எப்படி ப்ரீச் பண்ணுவேன், இவங்க முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலங்கக்கூடாது. அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறவர். பல ஊழியக்காரர்களுடைய லைஃப்பை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்ப பேசிக்கான அகாடமிக் குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து போய் ப்ரீச் பண்ணுறது பார்த்திங்கன்னா, எதிரில் உட்காந்து கேட்கிறவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மெத்த படித்தவர்கள் முன்னாடி அவங்க உட்காந்து ப்ரீச் பண்ணுறாங்க. அப்போ எப்படி ஒரு சாதாரண ஒரு அகாடமிக் குவாலிஃபிகேஷனில் இருக்கிறவங்க அவங்க பேசுகிறாங்க, எதிரில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. Who is qualifying? God is qualifying. He does not calls the qualified but qualifies the called. அவர் குவாலிஃபை பண்ண ஆட்களை, தகுதியாக இருக்கிற ஆட்களை அவர் அழைக்கிறதில்லை, அழைக்கிறவர்களை தகுதிப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இப்போ ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைங்க பல நேரத்தில் உங்களுக்குள்ளே இந்த கேள்வி வரலாம், am I worthy to do this ministry? Yes, you are worthy. You are worthy.
ஆண்டவர் உடைக்கப்பட்டவர்களை, உடைக்கப்பட்ட பாத்திரங்களை, தள்ளப்பட்ட பாத்திரங்களை, தகுதி இல்லாத பாத்திரங்களை, பிரயோஜனமே இல்லாத பாத்திரங்களை தான் ஊழியத்துக்கு என்று அவர் அழைத்திருக்கிறார். அழைத்து தகுதிப்படுத்துகிறார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். ஸோ காட் இஸ் குவாலிஃபையிங் அஸ் டு த நெக்ஸ்ட் லெவல், டு த நெக்ஸ்ட் லெவல், டு த நெக்ஸ்ட் லெவல். இப்போ இந்த வசனங்களில் என்ன சொல்லப்படுகிறதால் பர்செக்யூஷன், இந்த கடைசி காலத்தில் நமக்கு முன்னாடி வருகிற பர்சிக்யூஷனை குறித்து சொல்லப்படுது, நமக்கு முன்னாடி வருகிற பிரச்சனையை குறித்து சொல்லப்படுது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது நிமித்தம் நம்ம என்னென்ன காரியங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நேரிடும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரன் தன் சகோதரனையும், தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தினால நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் நம்மளோட ஃபெய்த் எப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம், நம்மளுடைய நம்பிக்கை, நம்முடைய ட்ரஸ்ட் எப்படியாக இருக்க வேண்டும்னா, ஜீசஸ் இஸ் மை ஓன்லி ஹோப். மிஞ்சி மிஞ்சி உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய சரீரத்தை தான் அழைக்க முடியுமா தவிர சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற ஆவி அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதீங்கள், ஆவியை கொடுத்த உங்கள் தேவனுக்கு பயப்படுங்க. ஸோ அந்த ஸ்பிரிட்டை நம்ம காட் பண்ணிக்கணும், அந்த ஸ்பிரிட்டை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரை மறுதளிச்சு ஒருவேளை பூமியில் கொஞ்ச நாள் வாழலாம், ஆனால் ஆண்டவருக்காக நம்மளுடைய உயிரை கொடுத்தா கூட நம்மளுடைய பலன் என்ன அப்படின்னா, யுகா யுகமாக நம்ம ஆண்டவர் கூட வாழ போகிறோம். அப்போ எது பெருசு? நம்ம சரீரத்தை இழப்பது நமக்கு பெருசா, அல்லது ஆண்டவர் கூட யுகா யுகமாக வாழ்வது, நித்திய காலமாக வாழ்வது பெருசா? லெட்ஸ் கம்பேர் அண்ட் டிசைட் அண்ட் மேக் அ குட் டிசிஷன் டுடே மார்னிங். என்ன பர்சிக்யூஷன் எனக்கு வந்தாலும், என்ன பிரச்சனை எனக்கு வந்தாலும், என்ன சித்திரவதைகளை நான் அனுபவித்தாலும், ஏன் ஆண்டவருக்காக நான் நிலைத்து நிற்பேன். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் இந்த பாடுகளில் நம்ம நிலை நிற்கும் பொழுது தான் ரட்சிக்கப்படுவான் என்று வசனம் சொல்லுகிறது. காப்பாற்றப்படுவோம். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்க. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களெல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானனை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானியே பெயல்செபூல் என்று சொல்வார்கள், அவன் வீட்டாரை எப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதீர்கள், அவர்களுக்கு பயப்படாதீர்கள். இந்த பயப்படாதீர்கள்ன்ற வார்த்தை 366 டைம்ஸ் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. 366 டைம். 365 டே நம்மளுடைய கேலண்டரில் இருக்குது. அந்த ஒன்று எதுக்குன்னா லீப் இயரில் 366 டேஸ் வரும். அப்போ தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாது இருங்கள், வெளியேக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. ஸோ டோன்ட் பி afraid. A disciple is not above the teacher. A disciple is not above the teacher. Disciples should not expect to be treated any better than Jesus was treated. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பெயல்செபூல்னு சொல்லிட்டாங்க. அதாவது பிசாசுகளுக்கு தலைவன் சொல்லிட்டாங்க, சாத்தானுக்கு தலைவன் சொல்லிட்டாங்க. Let's be wise. Let's be wise as the serpent. சர்ப்பங்களை போல விலா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாகவும் நம்ம இருக்கலாம். பக்கத்தில் சொல்லுங்கள், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருங்க, புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க. இந்த பர்சிக்யூஷனுக்கு நடுவில், நம்மளுக்கு வருகிற இந்த பிரச்சனைக்கு நடுவில், சித்திரவதைகளுக்கு நடுவில் கூட நம்ம பயப்படாமல் போல்டாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேலையில் நமக்கு சொல்லுகிறார். அதை தொடர்ந்து நம்ம அப்படியே வாசித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த 39வது வசனம் வரைக்குமே நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஜீசஸ் இஸ் த கான்ஃபிடன்ஸ். நம்ம தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஜீசஸ் லவ்ஸ் அஸ் வெரி மச். We are his beloved. ஆண்டவர் நம்மளை கண்மணி போல் நம்மளை பாதுகாப்பார். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க.
அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்களவா, ஆயினும் பிதாவின் சுத்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையில் விழாது. எவ்ரிதிங் இஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் காட். நம்ம வாழ்க்கை, நம்ம சபையின் வாழ்க்கை, எவ்ரிதிங் இஸ் இன் ஹிஸ் கண்ட்ரோல். அப்போ அவரோட பெர்மிஷன் இல்லாமல், அவருடைய வில் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் பி கூல். பயப்படாது இருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர். யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர். யூ ஆர் மோர் வேல்யூ, யூ ஆர் ஆஃப் மோர் வேல்யூ. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சரி, என்னை மறுதளிக்காதவனுக்கு ஓகே, நான் பலன் கொடுக்க போகிறேன். பட் என்னை மறுதளிச்சான் அப்படின்னா அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். அதுதான் நான் சொன்னனே, நம்மளுடைய சரீரம் அழிந்து போவது போனால் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆத்துமாவை நாம் கரைபடாமல் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக தான் என்னோட ஆவி, என்னோட ஆத்துமா, என் சரீரம் ஆண்டவருக்காக மாத்திரம்தான். அப்போ ஊழியத்தில் இருக்கிறவங்க, கிறிஸ்துவை மிகவும் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற மக்களே, நம்ம ஆவி, நம்ம ஆத்துமா, நம்ம சரீரம் யாருக்கு சொந்தம்? ஏசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான் சொந்தம். அதனால் இந்த பர்சிக்யூஷனை பார்த்து, நமக்கு வர இந்த போராட்டம், இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார். அடுத்த பகுதிக்கு நேராக நம்ம கடந்து செல்லும் பொழுது, அடுத்த பகுதியை நம்ம பார்த்தோம். 4வது பகுதி 34 39. லவ் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் டேக் அப் த கிராஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசித்து சிலுவையை எடுத்துக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறார். என்ன, எங்கேருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்? ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. வீட்டில் இருந்தே ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படின்னு, மகனுக்கும் தகப்பனுக்கும், மகளுக்கும் தாய்க்கும், மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தான். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. புட் காட் ஃபர்ஸ்ட். நம்முடைய ஆலயத்தினுடைய கோர் வேல்யூவில் நம்ம முதலாவதாக வைத்திருக்கிறது என்னது? புட் காட் ஃபர்ஸ்ட். காட் ஃபர்ஸ்ட், பீப்புள் நெக்ஸ்ட், தென் தி எர்த். இந்த இடத்துல அந்த பிரின்சிபல் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. முதலாவது நம்ம யாரை நம்மளோட லைஃப்பில் வைக்கணுன்றதை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல ஆண்டவரை தான் நம்ம வைக்கணும். அப்போ தகப்பனையாவது தாயையாவது நம்ம அதிகமாக நேசிக்கக்கூடாது. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் இல்லை. அப்போ தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இந்த பாடுகளின் மத்தியில், இந்த பிரச்சனைகளின் மத்தியில், இந்த பலவீனங்களின் மத்தியில் கலப்பையின் மேல் கை வைத்தவர்கள் பின்னிட்டு பார்க்காதபடிக்கு தேவன் நமக்கு வல்லமையை கொடுப்பார் அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கு. There are many challenges. There are many challenges. ஒரு வீட்டில் ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு என்னென்ன காரியங்களை நமக்கு தெரியும். ஒரு வீட்டில் ஆள் இருக்காங்கன்றது, அந்த வீட்டில் வெளியில் ஒரு துணி காயம், இல்லை அந்த வீட்டிலேருந்து ஒரு புகை வரும். இதை வச்சு தான் நம்ம என்ன யோசிப்போம்? ஓகே, இந்த வீட்டில் ஆள் இருக்காங்கப்பா. நம்ம ஒரு அறிமுகமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்போ இதெல்லாம் வச்சு அந்த வீட்டில் ஒரு ஜீவன் இருக்குது, அந்த வீட்டில் யாரோ உயிரோடு இருக்காங்க, நடமாடிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போது ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே என்ன அப்படின்னா, நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும். நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும். சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்காக நம்ம போகணும். இல்லை அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய அன்பை எடுத்துக்கொண்டு, ஆண்டவருடைய
ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, ஆண்டவர் இடத்துலேருந்து எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம அப்படியே சாதாரண ஒரு ஒரு மக்களாக தான் நம்ம இருப்போம். பட் நம்ம உயிர் உள்ளவர்கள், நம்ம ஜீவன் உள்ளவர்கள்ன்றதை நம்ம எப்படி நிரூபிக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவருக்கென்று ஊழியத்தை நம்ம செய்யும்பொழுது, இந்த பாடுகளின் மத்தியில் இந்த பாடுகளுக்கு மத்தியில் ஊழியம். இவ்வளோ மழை பெய்யுது, இத்தனை பிள்ளைகள் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. we can put God first in our life. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் சந்திக்க தேவனாகிய கர்த்தர் he is able. அவர் சந்திக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரால் முடியும். மனுஷரால் கூடாது தான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். லெட்ஸ் டேக் அப் அவர் கிராஸ். லெட்ஸ் டேக் அப் அவர் கிராஸ். தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்ற வசனம் சொல்லுகிறது. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். லெட்ஸ் சேஞ்ச் அவர் பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் டுடே. நம்மளுடைய கண்ணோட்டத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். God first, people next, then the earth. முதலாவது தேவன், இரண்டாவது மக்கள். அப்போ மக்களுக்கு ரெண்டாவது இடத்தை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். தேவனுடைய இடத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா we will be like their servants. Christ should be the center of our family. Christ should be the center of our church. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி தான் நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து தான் நம்முடைய ஊழியம் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வைத்து மையமாக தான் நம்முடைய சபை இருக்க வேண்டும். இப்போ பர்சிக்யூஷனை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம, நமக்கு வருகிற பாடுகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு நம்ம பின் செல்வோம். ஏன்னா நமக்கு ரிவார்டு கொடுக்க போறவர் அவர். பலத்தின் மிகுதியா 80 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்வான் இந்த உலகத்தில். அவ்வளோதான் அவனுடைய ஆயுசு காலம். ஆனால் நாம் யுக யுகமாக நித்திய காலம் வரைக்கும் நம்ம யார் கூட வாழ போகிறோன்னா அவர் கூட வாழ போகிறோம். அப்போ நம்ம இங்கே வாழுற நாட்களில் அவருக்காக நம்மளுடைய பலனை, நம்மளுடைய திடனை, நம்மளுடைய நேரத்தை, எல்லாத்தையும் நம்மளோட ரிசோர்ஸஸை நம்ம கொடுக்கும்பொழுது he will reward us. He will reward us. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் சர்ச்சில்? காலையிலேருந்து என்ன பண்ணுறீங்க? வாரம் ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்க? சண்டே மட்டும் தானே சர்ச்சு, மீதி நாளில் என்ன பண்ணுறீங்க? எஸ், he will reward you for this. He will reward you. மீதி பேருக்கு அது புரியாது, மீதி பேருக்கு அது தெரியாது. ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, God is your confident. இந்த பலனை நீங்கள் இம்மையிலும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள், மறுமையிலும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அடுத்து ஃபைனலாக சொல்லுகிறது, யார் நம்ம கூட அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவங்களே வராங்க. அனுப்பப்பட்டவர் யார் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். உங்களை ஏற்றுக்கொள்கிறவங்க யார் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா? என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. மினிஸ்ட்ரி பண்ணுற மக்களை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க ஜீசஸையே ஏற்றுக்கொள்ளுகிறவங்கன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. ஜீசஸை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க அவரை அனுப்பினவராகிய பிதாவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. See, God is honoring his servants. ஆண்டவர் தம்முடைய ஊழியம் செய்கிற பிள்ளைகளை அவர் ஹானர் பண்ணுறார். அதுதான் ஏற்கனவே என்னுடைய sermonோட ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே நான் சொன்னேன், you are sent by the Lord, so live a dignified life. Live a dignified life. நீங்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. You are the people who are sent by the God. You are anointed by God. நமக்குள்ள தாழ்மை இருக்கலாம், ஆனால் நம்ம ரொம்ப தாழ்ந்து போயிடக்கூடாது. தேவச்சனமே, தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான்.
சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எஸ், God is going to reward the people who are doing His ministry. இந்த ஊழியத்தினுடைய ஃபவுண்டேஷன் அன்பு. ஆனால் தேவன் நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். தேவன் நம்மளுக்கென்று கொடுத்த அதிகாரத்தை நம்ம புறப்பட்டு போவோம். கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம திறம்பட செய்வோம். May the good God bless you. இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மளை விசேஷமாக நடத்துகிற தேவனாக இருக்கிறாமே. நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார். எப்படி சீசர்களை கொண்டு தேவன் நம்ம மூலமாக அநேக காரியங்கள் செய்ய தேவன் நல்லவராக இருக்கிறார். எழுந்திருந்து நாம் ஆண்டவரை ஆராதிப்போமா? செயல்படுவே உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் வேளாமையில் நீ செயல்படுவே உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய். சர்வஞானியே இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே மத்தேயு 10ஆம் அதிகாரத்தோடு அநேக வார்த்தைகளோடு எங்கள் இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, இந்த வீடிலும் எங்கள் பரிசுத்த ஆவியானவரை அப்பா உடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் வெளிவரும்படியாக நீரை முழுவதுமாக ஆட்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தர்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலும் புறஜாதியார்கள் மத்தியிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அனுப்பும் பொழுது அவர்களை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாது இருங்கள் என்று. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தர்களாக இருக்கிறீர்கள் என்று. இந்த நாளில் கூட நாம கூட அநேக ஜனங்களுக்கு முன்பாக சுவிசேஷத்தை அறிவிக்க நமக்குள்ளாக ஒரு பயங்கள் ஏற்படலாம். நம்மளோட உறவுகள் மத்தியில், நம் நண்பர்கள் மத்தியில் கூட ஆண்டோடைய வார்த்தைகளை சுவிசேஷமாக அறிவிக்க அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்களோ, ஒருவேளை அவங்க நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோன்னு சொல்லி, ஒருவேளை நம்மளுடைய உறவுகளை அவர்கள் முறித்து கொண்டு போயிடுவார்களோன்னு சொல்லி நம்ம அநேக நேரம் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அநேகர் மத்தியில் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்க வேண்டும் என்று. நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவன் நமக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். அவரே நமக்கு பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார் என்று இந்த வசனத்தை படிக்கும் பொழுது என்னுடைய சாட்சியை இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய உறவுகள் மத்தியில் அநேகம் பேர் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நான் அவர்கள் மத்தியில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் போகும் பொழுது, நான் ஆரம்பிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதுக்கப்புறமா அவங்கள பற்றி நான் சொல்லும் பொழுது அவங்களுக்கு பலவீனம் வரும் பொழுது, நான் ஆண்டவர் விசுவாசிங்க, அவங்களோட பலவீனத்தை கண்டிப்பாக மாற்றுவாருன்னு சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் எனக்காக நீ ஜெபி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் அந்த இடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல
நேரத்தில் அவங்க சுகம் கிடைக்கணும் அவங்க விசுவாசிக்க வேண்டுமானால் நாம் பயம் இல்லாதபடி அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நாம் சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும். இப்பொழுது கூட இது நாள் வரை நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம் உறவுகள் மத்தியில், நம் குடும்பத்தினார் மத்தியில், நம்ம நண்பர்கள் மத்தியில் சுவிசேஷமாக அறிவிக்க பயந்தவர்களாக இருந்தால் இப்பொழுது நாம் தேவனுக்கு முன்பாக நாம் கடந்து வருவோம். நாம் ஒரு அடி முன்பாக வைத்து தேவனுக்கு நாம் அர்ப்பணிப்போம். இந்த வேளையில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு அர்ப்பணித்து இப்பொழுது நாம் உறுதிமொழி ஏற்போம். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மக்கள் மத்தியில் நாம் பிரசங்கிப்போம் என்று இப்பொழுது நாம் முன்பதாக கடந்து வந்து நாம் அர்ப்பணிப்போமா? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாம் உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. விவரிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வேன் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா இந்த வேளையில கூட ஆண்டவரே அப்பா எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தேவனே. அப்பா இந்த நாள் வரை உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்க அப்பா நாங்கள் பயந்து கொண்டு இருந்தால் இப்பொழுது எங்களை ஒரு விசையாக மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுது நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று சொல்லப்பட்டது போல அப்பா நாங்கள் உம்முடைய பார்வையில் எவ்வளவு விசேஷித்தவர்களாக காணப்பட்டும் அப்பா இந்த பயத்தினால் ஆண்டவரை நாங்கள் அநேக நேரம் அப்பா எங்களோட உறவுகள் மத்தியில் கூட நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதபடி இருந்த அப்பா அந்த சூழ்நிலை நீர் மாற்றி போட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேளையில கூட உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களை பயங்களை எடுத்து போட்டு எங்களை பலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் புறப்பட்டு போய் அநேக ஜாதியரை சீஷர் ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய வல்லமையான அதிகாரத்தை என் தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் டாடி. அப்பா எங்களுக்கு உண்டான இருக்கிற எல்லா பயங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் எடுத்து போட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அப்பா நாங்கள் அனைவருக்கும் முன்பாக நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று உறுதி அளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் எங்களை பலப்படுத்தி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. சகல துதிகன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 10:1 சொல்லுகிறது, அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தும் சகல வியாதிகளையும் சகல நோய்கள் நீக்கவும் அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குற ஆண்டவருக்கு அநேக சீஷர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை வரவழைத்து விசேஷமாக அவர்களுக்கு வியாதிகளையும் சகல வியாதிகளும் நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அந்த பிசாசுகள் துரத்தவும் ஆண்டவர் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். ஆமென். அந்த 12 சீஷர்களும் தான் உலகம் எங்கே போய் ஆண்டவருக்காக பெரிய காரியம் செய்தார். ஆமென். 12 சீஷர்கள் அநேக பேர் யாரால இறந்து போனவங்களும் மரித்தவர்களுடைய ஆண்டவர் உயிராக எழுப்ப செஞ்சுட்டார். ஆமென். எந்த வியாதியாக இருந்தாலும் கர்த்தர்கள் சுகமளிக்கும் வல்லமை அவருடைய சீஷர்கள் மூலமாக உலகமே தந்திருக்கிறார். ஆமென். அதே வல்லமை ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தர விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். நம்ம எத்தனை பேர் அதை ஆண்டவரோட எத்தனை பேர் வாஞ்சியாக இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கும் அந்த அதிகாரத்தை தாங்க. ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார், யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த கிருபை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம அநேக பேர் எல்லாம் நம்ம குறைஞ்ச பட்சத்தில் இருந்தோம், ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு விசேஷமாக இந்த வரங்களை கிருபைகளை நம்மளுக்கு தரப்புகிறார். நம்ம கைகளை விரித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளமா? ஆண்டவர் கேட்கலாம், சப்பா நம்மளுடைய சீசல் கொடுத்த அதே அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுக்கப்பா, சீசல் கொடுத்த அதே கிருபை எங்களுக்கும் கொடுக்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கலாமா? நம்முடைய போதகரை நம்ம முன்னாடி அழைக்கலாம். அழைத்து எப்படி இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரோ நம்ம பாஸ்டர் நம்மளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அதே ஒரு வல்லமை
அதே ஒரு கிருபை அநேகவருக்கு நம்ம தொட்டாலே சுகமளிக்கிற வல்லமை தேவன் தர அவர் விருப்பம் இருக்கிற. ஆமென். நம்மளர் பாரப்பட்ட ஆண்டவர் கேட்கலாம், ஆண்டவரே எப்படி அந்த ஆண்டவர் ஏசப்பா அந்த சீசல் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்களோ நாங்களும் அதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனே. அப்பா எங்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம வாஞ்சியா நம்ம கேட்டதாம். தேவன் எப்படி அந்த 12 அப்போஸ்தலரை கொண்டு உலகம் கலக்கினாரோ இந்த சென்னை பட்டணத்தை கலக்க ஆண்டு நம்மளே பயன்படுத்துகிறார். ஆமென். நம்முடைய தமிழ்நாட்டை இப்போ வல்லமையாக பயன்படுத்த ஆண்டு நம்மளை பயன்படுத்த போகிறார். ஆமென். நம்ம தேசத்தை கலக்க தேவன் நம்மை பயன்படுத்துகிற எத்தனை விசுவாசிகள் ஆமென் சொல்லவா. நம்ம ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து கட்டளை கொடுக்குறதா நினச்சிக்கலாம். சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் சுஸ்தமாக்கும்படி சொல்லியிருக்கார். நம்ம போய் ப்ரீச் பண்ண போகிறோம். வியாதிகளையும் நோய்களையும் பிசாசுகளையும் துரத்தக்கூடிய கிருபையை கர்த்தர் தரப்போறார். கைகளை விரித்துக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தினாலே அசுத்த ஆவிகளை துரத்துவீர்களாக. இயேசுவின் நாமத்தினால சகல வியாதிகளை ஜெயிப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தினால சகல நோய்களை தீர்ப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தினால சகல பட்டணங்களிலும் உபதேசிப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தினால சகல பட்டணங்களிலும் இயேசு பிரசங்கித்தது போல பிரசங்கிப்பீர்களாக. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துபடி எங்கள் தேவன் எங்களை நீர் பலப்படுத்துவீராக. கர்த்தாவே எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எங்களோடு நீர் இருப்பீராக. ஆண்டவரே இதோ இந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுவிசேஷம் இந்த ஆண்டு பரவ போகிறது. எழுப்புதல் இந்த ஆண்டு பரவ போகிறது. எழுப்புதல் எங்கள் தேசத்தில் பரவ போகிறது. கர்த்தாவே அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதை நாங்கள் ரிசீவ் பண்ணி கொண்டு நாமத்தின் மகிமைக்காக செல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.